தமிழக அரசியல் களம் தற்போது ஒரு மிகப்பெரிய தார்மீக போராட்டத்திற்கு மேடையாக மாறியிருக்கிறது. தேர்தல் முடிவுகள் வெளியாகி 3 நாட்கள் கடந்தும் 108 இடங்களை பெற்றும் தனிப்பெரும் ஆட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சி அமைக்க அழைக்க ஆளுநர் அர்லேக்கர் காட்டி வரும் தாமதம் தற்போது ஜனநாயகத்தின் மீதான கேள்விக்குறியாக உருவெடுத்துள்ளது. சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியது ஒரு கட்சியின் கடமை என்றாலும் அதற்கு முன்னதாக தனிப்பெரும் கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டியது ஆளுநரின் அரசியலமைப்பு சட்ட கடமையாகும். ஆனால் இந்த விவகாரத்தில் ஆளுநர் மாளிகை காட்டி வரும் மௌனம் மற்றும் தாமதம் தமிழகம் முழுவதும் ஒரு பதற்றமான சூழலை உருவாக்கியுள்ளது. இந்த இக்கட்டான நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜயை மிக கடுமையாக விமர்சித்து வந்த நடிகர் பிரகாஷ்ராஜ் தற்போது ஆளுநரின் செயல்பாட்டிற்கு எதிராக குரல் கொடுத்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுநரின் இந்த நடவடிக்கையை அருவருத்தக்கது என்று விமர்சித்துள்ள பெஸ்ட் கலெக்ஷன், பெஸ்ட் பிரைஸ், பெஸ்ட் வெரைட்டி, மெகா சம்மர் சேல், தி சென்னை சில்க் எல்லாமே புதுசு புதுசு புதுசு. பிரகாஷ்ராஜ் விஜய்க்கு மக்கள் ஆணை கிடைத்துள்ளதை எவரும் மறக்க முடியாது என்று ஆவேசமாக தெரிவித்துள்ளார். நமக்குள்ளே 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் விஜய்க்கு மக்கள் தீர்ப்பு கிடைத்துள்ளது. அதனை சட்டமன்றத்தில் நிரூபிக்க அவருக்கு உரிய வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அதனை தடுப்பது அதிகாரமானது என்று அவர் கூறியிருப்பது இது ஒரு தனிப்பட்ட நபருக்கு இடையிலான மோதல் அல்ல, மாறாக ஜனநாயக மாண்பை பாதுகாப்பதற்கான குரலாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி தாவேகாவின் 108 எம்எல்ஏக்களுடன் காங்கிரஸ் கட்சியின் 5 உறுப்பினர்களும் கைகோர்த்து இருப்பதால் அந்த எண்ணிக்கை 113ஆக உயர்ந்துள்ளது. பெரும்பான்மைக்கு தேவையான 118 என்ற இலக்கு அடைய இன்னும் வெறும் 5 இடங்களே தேவைப்படும் நிலையில் ஆளுநர் 2வது முறையாக விஜயை சந்தித்த பிறகும் எந்த அழைப்பும் விடுக்காமல் இருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. ஆளுநர் முடிவெடுக்க காலம் தாழ்த்துவது திரைமறைவில் நடக்கும் குதிரை பேரத்திற்கு மட்டுமே வழிவகுக்கும் என்ற அச்சம் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. ஆளுநர் ஒரு நடுநிலை தவறாத அரசியலமைப்பு சட்ட பாதுகாவலராக செயல்பட வேண்டுமே தவிர ஒரு கட்சியின் வளர்ச்சியை தடுக்கும் காரணியாக இருக்கக்கூடாது என்பதே சட்ட வல்லுநர்களின் கருத்தாக உள்ளது. ஒட்டுமொத்த தமிழகமும் ஆவலுடன் ஆளுநர் மாளிகையை திரும்பி பார்த்துக் கொண்டிருக்கும் வேளையில் தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இழுத்தடிப்பது மக்கள் தீர்ப்பை அவமதிக்கும் செயல் என்று அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். விஜயை அரசியல் ரீதியாக எதிர்த்தவர்கள் கூட இந்த ஜனநாயக படுகொலைக்கு எதிராக அவருக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது தமிழக அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை காட்டுகிறது. இந்த இழுபறி நீடித்தால் தாவேகா நீதிமன்றத்தை நாடும் சூழல் உருவாகலாம் என்றும் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது ஆளுநரின் அதிகாரத்திற்கு விடப்படும் சவாலாக அமையும் என்பதும் நிதர்சனம்.